மத்தேயு 10:8. வியாதியுள்ளவர்களை சுஸ்தமாக்குங்கள். எல்லாரும் பாருங்க, சீஷர்கள் அனுப்பும்போது சொன்னார், வியாதியுள்ளவர்களை சுஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள். மரித்தோரை எழுப்புங்கள். கேட்கல கேட்கல. வியாதி உள்ளவனை சுஸ்தமாக்கு. அவன் எவ்வளவு பெரிய வியாதி தான் சுகமாக்கிரு. ஆனா போறதுக்குள்ள அவன் வியாதியில செத்துட்டான்னா அடக்கம் பண்ணிட்டு வந்துரு அப்படி சொன்னாரா? வியாதிய சுகமாக்கு. சுகமாக்க முடியல, செத்துட்டான்னா செத்தவனை எழுப்ப. இதுக்கெல்லாம் கடைசி காலம், அந்த காலம், இந்த காலம். என்ன இங்க பாரு, அது இந்த காலம் தான். ஒரு வேளை நீ அதையும் எடுத்துக்கிட்டு கிளைம் பண்ண வச்சுக்கப்போ. எனக்கு அந்த உயிர்த்ததுல பேசல. இப்ப மத்தேயு 10:8 ஒன்று சொன்னார் பாரு. அதுக்கு நீ காலம் பேச முடியாதுல, அதுக்கு நீ டைம் சொல்ல முடியாதுல. ஏன்னா அது ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில என்ன செஞ்சிருச்சு? நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சார் அது செத்தவனை எழுப்புறது சார். கல்லறையில வச்சுதா? கல்லறையில வைக்கிறது என்ன செஞ்சிருச்சு? ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில நடந்துருச்சு. லாசர் எங்க இருந்தான்? அவனை எங்க இருந்து எழுப்புனாரு? அப்ப இதுக்கு கடைசி காலம் வரைக்கும் வெயிட் பண்ணாரா? கடைசி காலம் துணிக்குமோ நடப்பது அறிவில்லாதவன் எழுந்திருப்பதுன்னு சொல்றீல, விட்டுரு. அதுக்கான வசனத்துக்கு அர்த்தம் உனக்கு தெரியல, எனக்கு தெரியுது. இருந்தாலும் தெரியலன்னு சொல்றத நான் அப்படியே உனக்காக நான் ஏத்துக்கிறேன். அதை விட்டுரு. இங்க கல்லறையில இருந்து எழுப்புனார்ல, இங்க எக்காலம் தேவைப்பட்டுச்சா? இல்ல, அது இயேசு செஞ்சாரு. இயேசு மட்டும்தான் செஞ்சாரு. அப்ப இந்த சிறுமி எழுப்புனது யாரு? அவர் தானே எழுப்புனாரு. அதை செஞ்சிடலான்ற, இதை செய்ய முடியாதுன்றியா? இல்ல நீங்களே கெஸ்ட் அவர் என்ன சொன்னாரு? கேட்போம். என்ன சொல்றாரு? நீங்க என்ன சார் சொல்றீங்க? கல்லறை வந்து நீங்க எழுப்புனீங்க, நான் எழுப்ப முடியாதா? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், என்னை பார்க்கணும் பெரிய கிரியைகளை செய்வான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் கல்லறைகளை நீங்கள் திறப்பீர்கள் என்று? மரித்த சடலங்கள் கல்லறையிலிருந்து எழும்பும். கடைசி காலத்தை பற்றி நான் பேசவில்லை, இந்த நாட்கள் நடக்கிறதை நான் பேசுகிறேன்.